சிநேகிதர்களே, சென்னை சூப்பர் கிங்ஸுடன் நடைபெற்ற போட்டியில் அபிஷேக் ஷர்மா, ஈஷான் மாலிங்கா, ஈஷான் கிஷன் மூவரும் புயலாக சுழன்று அடித்தார்கள். மேன் ஆஃப் தி மேட்ச் ஆக ஈஷான் மாலிங்கா நின்றார். ஒரே இரவில் அவர் பணக்காரராகிவிட்டார். இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் உரிமையாளர் காவ்யா மாறன் தன் பெரிய இதயத்தை காட்டி இந்த மூவருக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் பெரிய பரிசை அளித்து விட்டார். இந்த செய்தி கேட்டதும் நாட்டிலுள்ள பெரிய பணக்காரர்களின் கண்களும் திறந்துவிட்டன. ஆனால் காவ்யா மாறன், அபிஷேக் சர்மா, ஈஷான் மாலிங்கா, ஈஷான் கிஷன் மூவரையும் புகழ்ச்சியால் மூழ்கடித்து அவங்களுக்கு என்ன அத்தகைய பெரிய பரிசை கொடுத்தார்? அந்த அமூல்யமான பரிசு என்ன? காவ்யா சொன்ன அற்புதமான வார்த்தைகள் என்ன? இப்படி இந்த உங்களுக்கு காட்டப் போகிறோம். அதனால் இறுதி வரை எங்களுடன் இருங்கள். ஆனால் அதுக்கு முன் ஒரு முறை சொல்லுங்கள். அபிஷேக் சர்மா, ஈஷான் மாலிங்கா, ஈஷான் கிஷன், இந்த மூவரில் யார் மிகவும் ஆபத்தான D20 வீரர்? தோல்வியால் துன்பப்பட்டு பழிவாங்கும் ஆவேசத்துடன் அபிஷேக் சர்மா IPL 27வது போட்டியில் சென்னைக்கு அவர்களின் பாட்டிகளை நினைவூட்டினான். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பாக வெறும் 22 பந்துகளில் 59 ரன்கள் அடித்து எத்தனையோ பெரிய சாதனைகளை தன் பேரில் பதிவு செய்தான். இப்படி அபிஷேக் ஹைதராபாத்துக்காக தன் பறக்கும் திறன் இங்கிருந்து வெகு தூரம் வரை விரிவடைய போகிறது என்று சொல்லிவிட்டான். மறுபுறம் ஈஷான் மாலிங்கா 29 ரன்கள் கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். நீண்ட காலமாக ஈஷான் மாலிங்கா ஹைதராபாத் அணியில் முக்கிய பகுதியாக இருந்து ஒவ்வொரு போட்டியிலும் இன்னும் ஆபத்தானவராக மாறிக்கொண்டிருக்கிறார். இந்த போட்டியில் அபிஷேக் தொடக்கம் சற்று மெதுவாகவே இருந்தது. ஆனால் லயத்துக்கு வந்ததும் சென்னை பவுலர்களின் கொடிகளை பறக்கவிட்டான். தன் ஆதர்சம் யுவராஜ் சிங் ஸ்டைலில் தொடர்ந்து பவுண்டரிகளை அடித்து புயல் இன்னிங்ஸ் ஆடினான். 22 பந்துகளில் 6 பவுண்டரிகள், 4 சிக்சர்கள் அடித்து ரோஹித் சர்மா போன்ற ஜாம்பவான்களையும் பின்னுக்கு விட்டான். ஹைதராபாத் சார்பாக IPL 2026 சீசன் 27வது போட்டியிலேயே இத்தனை புயல் இன்னிங்ஸ் ஆடிய முதல் வீரர் அபிஷேக். ரோஹித் சர்மா, விராட் கோலி கூட இப்படி செய்யலை. அவன் வரலாற்றில் தன் பெயரை தங்க எழுத்துக்களில் பொறித்துக் கொண்டான். இதற்கு பிறகு உலகம் முழுவதும் அவனது புகழ்ச்சிகளே கேட்கின்றன. ஈஷான் மாலிங்காவின் ஆட்டமும் ஈஷான் கிஷனின் கேப்டன்சியும் நல்ல புகழ்ச்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த நாளை இன்னும் சிறப்பாக்கி காவ்யா மாறன் தன் அன்புக்குரிய இந்த மூவருக்காக பொக்கிஷத்தை திறந்து 12 கோடி ரூபாய் விருதை அறிவித்தார். இந்த செய்தி வந்ததும் எல்லோரும் பொறாமைப்பட்டார்கள். காவ்யா அபிஷேக் சர்மாவை புகழ்ந்து இப்படி சொன்னார். வா அபிஷேக் சர்மா, வா! இத்தனை ஆபத்தான பேட்டிங்க நான் இதுக்கு முன் பார்த்ததில்லை. டீம் இந்தியாவின் எதிர்கால சூப்பர் ஸ்டார் வந்துவிட்டான். உன் மீது எனக்கு பெருமை. எங்கு சென்றாலும் உன் பெயரை கொடியா பறக்கிட்டு வருவாய். இந்தியாவில் உன்னை போன்ற மற்றொருவர் இல்லை. இது வெறும் சிறிய பறக்கும். இன்னும் முழு ஆகாயத்தையும் அளக்க வேண்டும். இப்படியே வரலாறு படைத்துக் கொண்டிரு. நாங்கள் அனைவரும் உன் மீது பெருமைப்படுகிறோம். சிநேகிதர்களே, காவ்யா மாறனின் உதாரணத்தை பார்த்தீர்களா? உண்மையில் அவரை போன்றவர்கள் வேறு இல்லை. இப்போது நீங்க சொல்லுங்க, ரோஹித் சர்மா, அபிஷேக் சர்மாவை இந்திய ஒரு நாள் அணியில் சேர்க்க வேண்டுமா வேண்டாமா? உங்க கருத்தை கமெண்டில் கண்டிப்பா சொல்லுங்கள். இத்தகைய அற்புத செய்திகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.